நடிகரான ரோபோ சங்கர் அவர்களினுடைய மகள் இப்போ வந்து ஆண் குழந்தையை பெற்றெடுத்திருக்காங்க அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும். நிறைய விஷயங்கள் சமூக வலைதளங்களில் தொடர்ந்து பதிவு பண்ணி வந்துட்டு இருந்தாங்க. அவங்க அப்பா அவங்கள கேரிங்காக பார்த்துக்கிறது, அதே போல் அவங்களுடைய கணவர் பார்த்துக்கிறது அப்படின்னு பல விஷயங்கள் பேசப்பட்டது. இப்போ அவங்களுடைய கணவரிடமிருந்து ஒரு சத்தியம் வாங்கியிருக்காங்க அப்படின்றது ரொம்பவே சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. பிரபலங்கள் அப்படின்னாலே அவங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் கூட சமூக வலைதளங்களில் பரவதான் செய்யும். அப்படி தான் இந்த விஷயமும். ரோபோ சங்கர் அவர்களுடைய மகள் என்ன சொல்லியிருக்காங்க தன்னுடைய கணவரிடம் அப்படின்னா, நீங்க இதற்கு முன்னாடி ட்ரஸ்ட் விஷயமா எத்தனையோ விஷயங்களுக்காக வெளியில போவீங்க, வருவீங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில போறது, பார்ட்டி பண்றது அப்படின்னு லேட்டா வீட்டுக்கு வருவீங்க. இனிமேல் நம்ம 2 பேரும் கிடையாது, 3 பேரு. குழந்தை இருக்கிறதுனால நேரத்துக்கு வீட்டுக்கு வரணும். அதுதான் சரியாக இருக்கும். அதனால இனிமேல் தாமதமாக வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்ற மாதிரியாக அவங்க அவரிடமிருந்து சத்தியம் வாங்கியிருக்காங்களாம். இதே போல கார்த்தி அவர்களும் சரி அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு தோணுது. எல்லாருக்குமே ஒரு புது பொறுப்பு வருது அப்படின்னா நிச்சயமாக அதில் நம்ம 100% கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. இப்போ அப்படிதான் இவங்க இருவருமே பெற்றோராக சில முடிவுகளை எடுத்திருக்காங்க. நம்மளுடைய சார்பாக அவங்களுடைய குழந்தையினுடைய எதிர்காலத்துக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு பக்கம் விஜய் விஷால் அவர்கள் பிக் பாஸ் சீசன் 8ல அடுத்து ஒரு 3வது வின்னராக வந்திருந்தாரு அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும். என்ன சொல்லியிருக்காரு ரசிகர்களுக்கு அப்படின்னா, நிச்சயமாக நீங்கள் பெருமைப்படுற மாதிரி நான் நடந்துக்குவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நிச்சயமாக நான் படங்களில் நடிப்பேன் அப்படின்ற மாதிரியும் உறுதி கொடுத்திருந்தாரு. இந்த நிலையில் இப்போ ஒரு ஆல்பம் சாங் வந்து பண்ணியிருக்கிறாரு. அது மிகப்பெரிய அளவில் இப்போ ரசிகருடைய எதிர்பார்ப்போட காத்துட்ருக்கு. இந்த நிலையில் விஜய் விஷால் அவர்கள் நிறைய பரிசுகளை வந்து தான் கூட இருந்த பிக் பாஸ் போட்டியாளர்களுக்கு கொடுத்திருக்காரு. குறிப்பாக அன்ஷிதா அவர்களுக்கு வந்து செயின் வாங்கி கொடுத்திருந்தாரு அப்படின்ற விஷயங்கள். அதே போல் அவங்களுடைய அப்பாவிடம் வந்து கொஞ்சம் வந்து பணம் கொடுத்துட்டு நீங்கள் இதை வச்சுக்கோங்க, நான் வந்து அடுத்த சினிமாவில் என்னுடைய ஃபோக்கஸை பார்க்க போகிறேன், அடுத்ததாக நிறைய வந்து அதன் மூலமாக நான் சம்பாதிச்சுக்குவேன் அப்படின்ற மாதிரி அப்பா அம்மாவிடம் வந்து அவர் தன் மகனாக என்ன செய்யணுமோ அந்த கடமைகளையும் செஞ்சிருக்காரு அப்படின்ற செய்திகளும் வெளியாகி இருந்தது. இந்த சூழ்நிலையில் இப்போ அவருடைய ஆல்பம் சாங் ரொம்பவே வைரலாக சமூக வலைதளங்களில் அதை பற்றி தான் பேசி வந்துட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவரை பற்றி அப்படின்றத மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள்.